ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா 12ஆம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இருக்க 10வது பாடத்தில் இருக்க பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியலும் அப்படின்ற இந்த பாடத்தில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுங்க. அப்போ நம்ம இது போல் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கற்றல் நோக்கங்கள் படிச்சிங்க, பாட உள்ளி இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறிமுகத்தை படிச்சிங்க, கொஞ்சோண்டு தான் இருக்கும். பட் ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக புரிகிற அளவுக்கு இது அறிமுகம் தேவைப்படும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து உணவு தாவரங்கள். உணவு தாவரங்கள் எவ்வளோ இருக்குது, ஏறக்குறைய 10,000க்கும் மேற்பட்ட தாவரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து தானியங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் கேட்பாங்க. தானியங்கள் அது பார்த்துங்க. தானியங்கள் பின்வரும் காரணிகளாக உணவு தாவரங்களில் முக்கியத்துவம் பெறுகின்றன அப்படின்ற ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஸோ இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லாஸ்ட்டு பேரா கார்போஹைட்ரேட், புரதங்கள், நார்கள் மற்றும் அப்படி இருக்குல்ல, இது வந்து சிறுதானிய பெருதானியங்களில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்து பெருதானியம் நெல், ஒரைசா சட்டைவா. நெல்லோட தாவரவியல் பெயர் வந்து ஒரைசா சட்டைவா. இது வந்து 1 மார்க்கில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து நெல் எங்கே தோன்றுச்சு, எங்கெங்கே விளையுது, அதோட பயன் என்ன, அதெல்லாம் கேட்பாங்க. இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். அடுத்து இதே போல் வந்து கோதுமையோட வந்து உடைய தாவரவியல் பெயர் படிச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கேழ்வரகு இருக்குது. சிறுதானியங்களில் வந்து கேழ்வரகு. அடுத்து வந்து சோளம் இருக்குது. இதுவுமே படிச்சிங்க. இதெல்லாம் வந்து 3 மார்க்ஸு 5 மார்க்ஸில் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக சிறிய தாவரங்களில் வந்து திணையும் வரகு இருக்குது. திணை வரகு ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா இது வந்து வறண்ட நிலை தாவரங்கள். திணை அண்ட் வரகை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் வறண்ட நிலை தாவரங்கள். அதை அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து பருப்பு வகையில் என்னென்ன பருப்புலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு உளுந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே இம்பார்ட்டன் தான். 3 மார்க்ஸில் வந்து உளுந்தை பற்றி கேட்கலாம். இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா துவரை பற்றி கொடுத்துருக்காங்க. துவரை 2 மார்க்ஸில் கேட்கலாம். இல்லை மொத்தமாக வந்து பருப்பின் வகைகளை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 5 மார்க்ஸில் கூட கேட்கறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. அடுத்து பாசி பருப்பு, அப்புறம் வெண்டைக்காய் பற்றி கொடுத்துருக்காங்க. காய்கறிகளில் வந்து வெண்டைக்காய் எல்லாமே நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஸோ அதோட சயின்டிஃபிக்கல் நேம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவே எழுதிடலாம். அடுத்து பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா மா கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட பயன் கொடுத்துருக்காங்க பழங்களில். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ். பாருங்கள், எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பொருட்கள் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை கொடுத்துருக்காங்க. கொட்டைகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி கொட்டைகளில் வந்து முந்திரி கொடுத்துருக்காங்க. அடுத்து சர்க்கரையில் கரும்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பனை கொடுத்துருக்காங்க. பனைக்கு அப்புறம் எண்ணெய் வித்துக்களில் வந்து வேர்க்கடலை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எள் எண்ணெய், நல்லெண்ணெய் இருக்குல்ல, எள் எண்ணெய் பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நறுமணப் பொருட்கள் மற்றும் சுவையூட்டிகள். பானங்கள் இருக்குது. பானங்களில் காஃபி, அப்புறம் வந்து நறுமணப் பொருட்கள் மற்றும் சுவையூட்டிகளில் வந்து ஏலக்காய் கொடுத்துருக்காங்க. அதோட பயன்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாருங்கள், எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இது எல்லாமே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சதாக கூட இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து கருமிளகு கொடுத்துருக்காங்க, மஞ்சள் கொடுத்துருக்காங்க, மிளகாய் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் எல்லாமே படித்து தான் ஆகணும். இந்த பாடம் பொறுத்தவரைக்கும் எதுவுமே ஸ்கிப் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா நீங்கள் எல்லாமே படிச்சிடணும். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டியது தான். அடுத்து வந்து பருத்தி, புளி, அடுத்து வந்து நார்களில் வந்து சணல் பற்றி கொடுத்துருப்பாங்க. நார்களில் சணல் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து மரக்கட்டையில் வந்து தேக்கு, என்னென்னலாம் இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிற பொருட்களையும் கொடுத்துருக்காங்க, பொருளாதார பயன்மிக்க பொருட்களையும் கொடுத்துருக்காங்க. அதனால தான் தேக்கு மரம்லாம் வருது. அடுத்து உங்களுக்கு தெரியுமான்ற பாக்ஸ் எந்தெந்த இடத்துல இந்தமாரி வருதோ அதெல்லாம் பார்த்து ஃபுல்லாக படிச்சிங்க. அடுத்து மரப்பாலில் லப்பரு, மரக்கூழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்பனை பொருட்கள், சோற்று கற்றாழை, சாயங்களில் வந்து மருதாணி, அதுக்கப்புறம் வந்து நறுமண தைலங்களில் வந்து மல்லிகைப்பூ, பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கு பயன்படுது, மக்கள் மருத்துவ முறை, சித்த மருத்துவ முறை, அந்தமாரி நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே படிக்க வேண்டிய மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் படித்து தான் ஆகணும். அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. சயின்டிஃபிக்கல் நேம் தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து தாவரங்களில் இருந்து பெறப்படும் மருத்துவ மூலக்கூறுகளில் மருந்துகள் உயிரி மருந்து என்று அழைக்கப்படுகிறது. உயிரி மருந்து என்றால் என்னன்னு 2 மார்க்கில் கேட்பாங்க. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அடுத்து கிழாநெல்லி. இது வந்து மருத்துவ முக்கியத்துவம், கிழாநெல்லியோடைய மருத்துவ முக்கியத்துவம் என்னென்னு இந்த தராவில் கொடுத்துருக்காங்க. இது முக்கியம், இது பார்த்துங்க. அடுத்து நிலவேம்பு,
நிலவேம்பு வந்து அதுக்கான சயின்டிஃபிக்கல் பேர் பார்த்துக்கங்க. இது வந்து இந்திய மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. கசப்புகளின் அரசன் என அழைக்கப்படும் நிலவேம்பு பாரம்பரியமாக இந்திய மருத்துவ முறையில் பயன்படுத்தப்படுகிறது. இது பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து உணர்வுற்ற மருந்துகள் அபின், கஞ்சா. ஓகேவா? கஞ்சா பற்றி சொல்லியிருக்காங்க. கஞ்சா வந்து முக்கியமானதான் பார்த்துங்க. கஞ்சா செடி எப்படி இருக்கும் அப்படின்றது. அடுத்து வந்து தொழில்முனைவு தாவரவியல். தொழில்முனைவு தாவரவியலில் வந்து இயற்கை வேளாண்மை கொடுத்துருக்காங்க பாருங்க. இயற்கை வேளாண்மை எப்படி பண்ணலாம் அப்படின்றது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இயற்கை வேளாண்மை பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். ஸோ இயற்கை வேளாண்மையை நல்லா பார்த்துங்க. இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரித்தல் பற்றி மேலே பாடத்தில் கொடுத்துருக்காங்க. இயற்கை பூச்சிக்கொல்லி. அடுத்து வந்து இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரிப்பு படம் 1ல் கொடுத்துருக்காங்களா. உயிரி பூச்சி விரட்டி தயாரிப்பு அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து 5 மார்க்ஸில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பாடம் சுருக்கம் வந்துடுச்சு. ஸோ பாட சுருக்கத்தில் இந்த பாடம் ஃபுல்லாக என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க. எல்லாமே பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பாடம் 2 அழகு. இதில் வந்து பாரம்பரிய மரபியல் அப்படின்ற பாடம் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த கற்றல் நோக்கங்கள் படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரபியல் இந்த அறிமுகம் இருக்குல்ல, இதை படிச்சுக்கங்க. இந்த அறிமுகம் வந்து நான் எல்லா லெசனுமே படிக்க சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த லெசன் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த அறிமுகம் நீங்கள் படித்து தான் ஆகணும். இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து பாரம்பரியமும் வேறுபாடுகளும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள், தொடர்ச்சியான வேறுபாடுகள், வேறுபாடுகளின் முக்கியத்துவம், இது எல்லாமே படிக்கணும். ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின் இது. அடுத்து வந்து மென்டலிசமில் வந்து மரபியல் தந்தை யார் அப்படின்றதான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை என்ன படிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் படித்து பாருங்கள். இந்த கிரெகர் ஜோஹன் மென்டல் பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை படித்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து மென்டலின் வெற்றிக்கான காரணங்கள், இதை படிங்க. அடிக்கடி கேட்பாங்க. மென்டலின் வெற்றிக்கான காரணங்கள் நம்ம கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மென்டலின் ஆய்வு முறை தோட்ட பட்டாணி, இதுவுமே கேட்பாங்க. இதுவும் படிச்சுங்க. மென்டலின் பட்டாணி தாவர ஆய்வு, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ அதை தெரிஞ்சுக்கிங்க. இதில் என்னென்னலாம் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வரைய வேணாம், முன்னாடி இருக்க படம் வரைய வேணாம். ஆனால் இந்த அட்டவணை போட்டு காட்டி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து மென்டலியத்துடன் தொடர்புடைய கலை சொற்கள், இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அடிக்கடி இதுலேருந்து 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ்லாம் வரும் கலை சொற்கள் யூஸ் பண்ணி. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது மென்டலிய பாரம்பரியத்தின் மென்டலிய விதிகள். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஓங்குதன்மை விதி, அடுத்து தனித்து பிரிதல் விதி அப்படின்னு 2 விதி கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே அடிக்கடி 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ அது ரெண்டுமே பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உருக்கன்பு, மென்டல் பகுப்பாய்வு மற்றும் அணுகுமுறை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பு கலப்பு, இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஒரு பண்பு கலப்பு பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின். ஸோ அடிக்கடி நிறையா இதில் கேட்டிருக்காங்க ஒரு பண்பு கலப்பு. ஸோ ஒரு பண்பு கலப்பை பார்த்துக்குங்க. அது எப்படி இது பண்ணணும், இந்த டேபிள்ஸ் இதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நம்ம இதுக்கு வீடியோஸ் போடலாம். நெக்ஸ்ட்டு மென்டலிய பகுப்பாய்வு மற்றும் அணுகுமுறை. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. இதுவுமே இந்த பாக்ஸு இது எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. சோதனை கலப்புமே முக்கியம், சோதனை கலப்புமே பார்த்துக்குங்க. பிற்கலப்பு, ஓகேவா. அடுத்து வந்து பிற்கலப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் தான், 3 மார்க் கொஸ்டின், ஓகேவா. பிற்கலப்பு எப்படி நடக்குது அப்படின்னு. இரு பண்பு கலப்பு, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ இதுவுமே பார்த்துங்க. இரு பண்பு கலப்புமே பார்த்துக்குங்க. இந்த 2வது பாடத்தை பொறுத்த அளவுக்கு எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இருபண்பு சோதனை கலப்பு, நெக்ஸ்ட்டு வந்து இருபண்பு சோதனை கலப்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 20 சோதனை கலப்பும் பார்த்துங்க. மரபணுக்குள்ளே நிகழும் மாற்றங்கள். நெக்ஸ்ட்டு முப்பண்பு கலப்பு அப்படின்னு கூட ஒன்று இருக்குது. ஸோ இதுவுமே பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்பு இம்பார்ட்டன்ட். இரு பண்பு கலப்பு அடிக்கடி கேட்பாங்க. ஸோ முப்பண்பு கலப்பும் பார்த்துக்குங்க.
அடுத்து வந்து மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செருக்கல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 44வது பக்கத்துல இருக்கு. எல்லாமே நான் லைனா தான் சொல்லிட்டு வரேன். ஸோ, உங்களுக்கு புக்ல லைனா தான் இருக்கும். முழுமையற்ற ஓங்குதன்மை கலப்புறா மரபணுக்கள். இதுவுமே ஒரு ஆய்வு. ஸோ, இந்த ஆய்வுமே நீங்க படிச்சுக்கங்க. இம்பார்ட்டன்ட் அதுவுமே. அ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, இணை ஓங்குதன்மை. இணை ஓங்குதன்மை பார்த்தீங்கன்னா, 46வது பக்கத்துல இருக்கு. 46வது பக்கத்துல இணை ஓங்குதன்மை. இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். இணை ஓங்குதன்மை அப்படின்னா என்னன்னு படிச்சுக்கங்க. 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொல்லி மரபணுக்கள். கொல்லி மரபணுக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கங்க. அதேமாதிரி 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 3 மார்க்லயும் கேட்பாங்க. கொல்லி மரபணுக்கள் வந்து 3 மார்க்ல கேட்க அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ, இந்த இந்த படம்லாம் இந்த பாக்ஸ்லாம் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து பல்கூறுத்தன்மை. ஒரு தனி மரபணு பல பண்புக்கூறுகளை கடத்தும் நிகழ்வு இது. இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. அடுத்து வந்து மரபணுக்களுக்கிடையே நிகழும் இடைச்செருக்கல். ஸோ, இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த இந்த இதெல்லாம் பார்க்கணும். வெள்ளைக்கனி, மஞ்சள் கனி இதில என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். பால் கார்னிய பாரம்பரியம். ஸோ, இது நெறையா கொஸ்டின் பேப்பர்ல நான் இந்த பார்த்துருங்க. ஸோ, கண்டிப்பா நீங்க படிச்சிருங்க. கண்டிப்பா கொஸ்டின் பேப்பர்ல வந்துரும். ஸோ, அதனால நீங்க படிச்சிருங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 48ல இருக்கு. ஸோ, கண்டிப்பா அத படிச்சிருங்க. அந்த படம்லாம் வரையணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பல்காரிய பாரம்பரியம் படிச்சிட்டோமா? அடுத்து என்னன்னா, குரோமோசோம் தவிர்த்த பாரம்பரியம். இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ, இதுவுமே பார்த்துக்கங்க. இதில வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டினுமே உள்ள இருக்கு. அதுவுமே சொல்றேன் பாருங்க. இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். முதுமரபு மீட்சி என்றால் என்ன? அப்படின்றது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அடிக்கடி கேட்பாங்க 3 மார்க் கொஸ்டின். ஸோ, இதுவுமே பார்த்துக்கங்க. அவ்வளோதான் பாட சுருக்கம் வந்துருச்சு. பாட சுருக்கம் ஃபுல்லா படிங்க. உங்களுக்கு இந்த பாடத்தில என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத சுருக்கமா சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அத கிளியர் பண்ணலாம். ஸோ, இவ்வளோதான் செகண்ட் யூனிட்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ, வேற எதனா டவுட்ஸ் இருக்கு, கொரீஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஆ மத்தபடி நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா அத பண்ணிடுங்க. அப்பதான் இது போல நெறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த வீடியோ மூலியமா எதனா ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிட்டீங்க, எதனா ஒரு யூஸ்ஃபுல்லா இந்த வீடியோ இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு நீங்க ஒரு லைக் குடுக்கலாம். ஸோ, வேற வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோஸ்ல பார்க்கலாம். டாடா, பை பாய்.